ரோமர் 4 அதிகாரம் 21, 22, 23, 24. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். கவனிங்க, இதுல 1-2 காரியங்களை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். என்ன காரியம் கொடுத்தேன்? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிரெடிட் அவனுக்கு உண்டானது. ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது நீதியாக எண்ணுவதற்கு அவன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்னங்கிறத பற்றி ஆபிரகாமுடைய முழு வாழ்க்கையை பத்தி பேசினேன். இன்னைக்கு நான் அப்படி பேச போகல. நான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி பாத்திரம் பேச போகிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் நீதியாக எண்ணினார் என்பதற்கு சொல்லுகிற மிக விசேஷமான காரியம் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஃபெய்த் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தான் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி ஆண்டவர் அது நீதியா எண்ணப்பட்டது. எது? ஆபிரகாமின் விசுவாசம். அப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிகள், நம்ம எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக எண்ணுகிற அளவிற்கு, கிரெடிட்டா எண்ணுகிற அளவிற்கு, பிளஸ் பாயிண்டா எண்ணுகிற அளவிற்கு அந்த விசுவாசம் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கறத உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். 4 விதமான விசேஷங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய விசுவாசம். நாங்க தான் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர், நாங்க தான் விசுவாசிகள், நாங்க தான் ஆண்டவரை விசுவாசித்து சொந்த பந்தம் எல்லாம் திறந்து ஆண்டவருக்காக இறங்கி வந்திருக்கிறோம். எங்க விசுவாசத்தை விட ஆபிரகாம் விசுவாசம் எப்படி விசேஷமானது அப்படிங்கிற 4 காரியம். விசேஷமானதுங்கிறது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் இருந்த ஸ்பெஷாலிட்டி 4 முக்கிய காரியங்கள் என்ன அப்படிங்கறத உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா பாஸ்டர், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இப்ப ஆராயறதுல என்ன அவசியம் வந்துடுச்சு அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 23ஆம் வசனம் அழகா இருக்கு, வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனிடத்தில் நீதியா எண்ணப்பட்டது. அதுபோல உங்கள் விசுவாசம், என் விசுவாசமும் தேவனிடத்தில் நீதியா எண்ணப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன? சரி, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஏற்படுவதற்கு ஹெல்ப்பர் இருக்கிறார், உதவியாளர் இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாடுறோம், துணையாளரே 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 இணையில்லா மனவாளரே. யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய துணையாளர் யாரு? அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய துணையாளரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற. யார் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரு? பரிசுத்த ஆவியானவர். எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும், நமக்கும் அப்படியே நடக்கும். அப்படிதான் அர்த்தம். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள், உங்களுக்கும் நீதியாக எண்ணப்படும். விளங்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திரும்ப சொல்லுகிறேன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் அப்படியே எண்ணப்படும். நீங்களும் அப்படி ஆண்டவரை விசுவாசிக்கணும். சரி, எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தான் என்கிறத நாம ஒரு 4 படிநிலைகளை, ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். 1, 18ஆம் வசனம் வாசிப்போமா? 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான்
தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கு என்னல்ல, ஏது இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்புவதற்கு ஏதுவில்லை, நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் நம்பினான். ஏன் தெரியுமா? நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்து ஏன் நம்பினான்? நம்பப்படுகிற வார்த்தை அல்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் சன்னதியை பூமியின் தூளை போல மாற்றுவேன், கடற்கரை மணலை போல மாற்றுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றுவேன். பெரிய வாக்குத்தத்தம், பெரிய ஆசீர்வாதம். அவனை பார்க்கிறான், அங்க பார்க்கிறான், எம்மா பெரிய ஆசீர்வாதம், ரைட், சந்தோஷம். தன்னை பார்க்கிறான், தான் யாரு? தான் யாரு? தாத்தா, கிராண்ட்ஃபாதர். 90 வயசு தாத்தா, 75 வயசு தாத்தா. 75 வயசு தாத்தா நமக்கு குழந்தை பிறக்குமா? சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க, 75 வயசு தாத்தாவுக்கு குழந்தை பிறக்குமா? இங்க வீக், அங்க பெருசு. ஐயா, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்திற்கும் என் உடம்பு இருக்கிற நிலைமைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் பெருசு, என் பலவீனமும் பெருசு. இதை எப்படி நம்புறது? நம்புவதற்கு ஏதுவில்லை. நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பெற்றோருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு. கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு. கர்த்தர் உங்களோட பேசிய வார்த்தைகள் பெருசு. இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசம். வாக்குத்தத்தம் பெருசு, சூழ்நிலை மோசம். அப்ப எப்படியா நம்புறதுன்னா, ஒன்னே ஒண்ணு, வாக்குத்தத்தத்தையும் பார்க்காதுங்க, உங்க பலவீனத்தையும் பார்க்காதுங்க, சொன்னவர் பெரியவர். நம்புறீங்களா? சொன்னவர் பெரியவர். வாக்குத்தத்தம் பெருசு, என் பலவீனமும் பெருசு. இதை எத்தி வச்சு பார்த்தா எனக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனா நம்புறேன். அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்து, அந்த வார்த்தை அழகா இருக்கு, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு? இயேசு பெரியவர், அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெரிது, ஆனால் சொன்னவர் அதைவிட பெரியவர். என் வாழ்க்கையில கத்த சொன்ன வாக்கெல்லாம் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல, சூழ்நிலையை பார்த்தா தெரியல, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், வாக்குத்தத்தம் தந்தவர் பெரியவர், அவர் நிச்சயமா நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் 4வது காரியத்தையும் சேர்த்து உங்களோட பேசுகிறேன். 21ஆம் வசனம், வாக்கு பண்ணினவர், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். He is able to do that. அவரால் அதை செய்ய முடியும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை என் வாழ்க்கையில செய்ய முடியும்ங்கிற ஒரு விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்குள்ள வந்தபடியினாலே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள நம்பிக்கை வரமாட்டேங்குதுன்னா, நாம சூழ்நிலையை பார்க்கிறோம், என்னால முடியாது, கர்த்தர் சொன்னது அவர் சொல்லுவார், நிறைய சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நிறைய சொன்னார்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போனா உடனே பேசிடுவார். ஆமென். நம்மள சோர்ந்து போனா உடனே, உங்க பாரு, உன்னை கைவிட மாட்டேன், இருக்கிற வாக்குத்தத்தம் கூட இன்னொரு வாக்குத்தத்தம் சேர்த்து கொடுப்பார். ஏற்கனவே கொடுத்த 50 நிறைவேறாது, இப்போ கூட ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு 51 நிறைவேறாது. ஆனா அவர் கொடுக்கிற பலன் மட்டும் பயங்கரமா இருக்கும். நமக்குள்ள அவர் கொடுக்கிற வல்லமை பயங்கரமா இருக்கும், விசுவாசம் பயங்கரமா இருக்கும். ஆனா நடக்கல. ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், 50 501 5001 எத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் சொன்னவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். சொன்னதுல ஒன்றை கூட தரையில விட மாட்டார். அவர் சொன்னது நடக்கும். அதனால வாக்குத்தத்தங்களை பார்க்காதுங்க, பயப்படாதுங்க, இவ்வளவு பெரிய காரியமாச்சேன்னு யோசிக்காதுங்க, உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதுங்க. வாக்கு தந்தவர், அவர் செயல்படுத்த வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. என் பிள்ளைக்கு படிப்பறிவு இல்லையே, என் பிள்ளைக்கு பலன் இல்லையே, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லையே, என் குடும்பத்துக்கு பின்னணியும் இல்லையே நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்க குடும்பத்துக்கு பின்னணியும் இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் தந்த தேவன் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவர் நிறைவேற்றுவார்னு முழு நிச்சயமாய் நம்பணும். எப்படி நம்பணும்? ஆமென். முழு நிச்சயமா நம்பணும். முதல்ல சொல்றேன், நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்து நம்பணும். இரண்டாவது சொல்றேன், ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்னு விசுவாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கையோடங்கிறத நீங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ற பழக்கம் உள்ளவங்க அண்டர்லைன் பண்ணுங்க, ஹைலைட் பண்ற பழக்கம் உள்ளவங்க ஹைலைட் பண்ணுங்க, இல்ல அதை லேசா புள்ளி போட்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நம்புவதற்கு ஏதுவில்லாத உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை செத்து வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம், நம்பிக்கையற்று வந்திருக்கலாம், இருந்த நம்பிக்கையும் போனதுன்னு வந்திருக்கலாம். ஆனா நம்பிக்கையற்ற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடி ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? யார யார சில நேரங்களில் மனுஷனை நம்ப கூடாது, அது தோல்வியில போய் முடியும். திரும்ப சொல்றேன், மனுஷனை நம்புவதை விட தேவனை முழு நிச்சயமாய் நம்பும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் நம்பாதுங்க, எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருக்கட்டும் நம்பாதுங்க. மனுஷனை நம்புவது விருதா. அல்லேலூயா. பணத்தை நம்பாதுங்க. இந்த வார ஆண்டவர் என்னோட பேசினார். ஒரு மனுஷன் பணத்தை நம்பினா, எனக்கு நிறைய இருக்கிறது எங்க கொண்டு வைப்பேன்னா, அப்படிதானா? நிறைய இருக்கிறது எங்க கொண்டு வைப்பேன்னா, கர்த்தர் அவனை பார்த்து ஞானவான் சொன்னாரா? பணத்தை நம்புகிறவன் மதிகேடன், பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் மதிகேடன். மதிகேடனே என்று ஆண்டவர் கூப்பிட்டார். பரலோகம் அவனை பார்த்து சொன்னது மதிகேடனே. அப்படியானா பணத்தை நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது, பலத்தை நம்பக்கூடாது, என் ஐஸ்வர்யம், என் பலன், என் சாமர்த்தியம் இதை செய்ததை நம்பக்கூடாது. யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோம் வாய் திறந்து, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, நன்மையோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, நன்மையோ ஜீவனோ, நீரே எல்லாம். ஆமென். ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, நீரே எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வே. ஆமென். கவனிங்க, யாரு ஆராதனைக்கு வரமாட்டா தெரியுமா? யாரு ஆராதனைக்கு வரமாட்டா? கல்யாண வீட்டுக்கு யார் போவா தெரியுமா? சொந்தமே எல்லாம், பந்தமே எல்லாம், உறவினரெல்லாம் இயேசுவே. என் வாழ்வோ சாவோ, என் பங்காளியோடு அவன் சபைக்கு வர மாட்டான், கல்யாணம் வீட்டுக்கு போவான். அல்லேலூயா.
இன்னும் ஒரு கூட்டம் சபைக்கு வர மாட்டாங்க. யார் தெரியுமா? வேலை எல்லாம் ஒர்க்கு மாத்திரம், என் வேலை எல்லாம் இயேசுவே, எனக்கு சோறு போடுவது, என் வயத்தை ரொப்புவது, என் வேலைதான் இயேசுவே. சபைக்கு வந்தா சோறு போடுவீங்களா? போடுவாங்களா? சரி, அது சும்மா பசிக்கு அதமா போடுறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் வேலைக்கு போனா, சபைக்கு வந்தா 1000 ரூபாய் பிடிங்கிட்டு அனுப்புறிய. ஆமென். புதுசா வந்தவங்க பயந்துறாதுங்க, என்னமோ இங்க 1000 ரூபாய் பிடுங்குறாங்கன்ட்டு. ஒரு கதைக்கு சொல்றேன். அல்லேலூயா. இயேசுவை முழுவதுமா நம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை என்ன செய்யணும்? முழுவதுமா நம்பணும். ஆமென். இயேசுவை முழுவதுமா. இயேசுவை நம்புறவங்க பயப்பட மாட்டாங்க. ஒரு நாள் லீவ் போட யோசிக்க மாட்டாங்க. வேலைய கர்த்தருடைய ஆராதனைக்கு தடையா யோசிக்க மாட்டாங்க. குடும்பம் வந்தா சேர்த்து கூட்டு வருவாங்க. ஆமென். ஆரோக்கிய சபைக்கு வந்திருக்கான், கர்த்தரை துதிக்கிறேன். ஆபரேஷன் முடிஞ்சு இன்னும் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் தான் ஆச்சு. டாக்டர் 2 மாசம் கால் ரொம்ப அசைக்க கூடாதுன்ட்டார். எதுக்கு ஆட்டோ பிடிச்சி தூக்கி 2 பேர் சுமந்து கொண்டு சபைக்குள்ள உட்கார வைக்கணும்? என்ன அவசியம்? வியாதியோ மரணமோ சுகமோ துக்கமோ சபையோட கர்த்தரோட அவர்கள் தேவனை முழுவதுமா நம்புகிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனை முன்னிறுத்தாம உங்க படிப்போ வேலையோ குடும்ப காரியங்களோ சொந்த பந்தங்களோ எது இருந்தாலும் அது ஆசீர்வாதம் அல்ல. ஆமென். கர்த்தர் தான் எல்லாம். முழு நிச்சயமாய் நம்பி. ஆமென். சில நேரம் நீங்க யோசிக்கலாம், நான் சம்பாதிச்சாதானே என் குடும்பம் முன்னேறும். சம்பாதிங்க சம்பாதிங்க. நிறையவே யோசிக்கிறீங்க, சாபம் போட்டுறாதுங்க பாஸ்டர். சம்பாதிங்க. ஒரு காய்ச்சல் வரும். எத்தனை காய்ச்சல்? அல்லேலூயா. ஐயா, கர்த்தரை முன்னிறுத்தாத எதுவும் ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை முழுசா நம்புங்க. நான் சொல்றேன், உங்களை எதிர்பார்த்தல்ல, உங்களை கட்டாயப்படுத்தி அல்ல. உங்களுக்கு வருமானம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வைங்க, அதுல 1000 ரூபாய் கர்த்தர் கொடுக்கணும்னா கர்த்தரை நம்புறவங்களுக்கு அது சங்கடமா இருக்காது. 10,000 ரூபாய் கொடுத்த ஆண்டவர் இன்னும் கூட 2,000 தர முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா தசமா கொடுக்க யார் யோசிப்பா தெரியுமா? எனக்கு 10,000 ரூபாய் வருமானம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், இதுல நான் என்ன செய்வேன் அப்படின்னு தன்னுடைய வருமானத்தை நம்புறாங்க பாருங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ராமன் சொல்லுங்க. சொல்ல, உங்க பலத்தை நம்பாம கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்மானமா பாடுவோமா? பின்தொடர்வேன் பின்தொடர்வேன் இயேசுவை. அல்லேலூயா. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. பாடுவோம். அல்லேலூயா. பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டும் போதே இயேசுதான் எல்லாம் சொல்லி தட்டுங்க. இயேசுதான் எனக்கு எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அதனால ஆண்டவருடைய சமூகத்துல முழு நிச்சயமா ஆண்டவரை நம்புறவங்க தங்களை நம்ப மாட்டாங்க, பலத்தை நம்ப மாட்டாங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை. ஒரு சகோதரன், எனக்கு பேர் ஞாபகம் வரல, அவர் ஓட்டப்பந்தயம் ஓடணும், மேபி ஸ்காட்லாந்து நினைக்கிறேன். அவர் 100 மீட்டர்ஸ் ஓடுறவர், 100 மீட்டர்ஸ்ல ரிலேல ஓடுறவர்.
வேகமா ஓடுகிற பழக்கம் உள்ளவர். அந்த ஓட்ட பந்தயம் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அவர் சொன்னாரு நான் வரமாட்டேன்ட்டார். உடனே கோல்டு மெடலுக்கு ஒலிம்பிக் போட்டியில அவரை முன்னிறுத்தின நாட்டு ஊடகங்கள்லாம் எழுதினாங்க, நீங்க எல்லாம் பயந்தாங்கோல்லி, அவர் தோற்று பயம் தோல்வி பயம் வந்ததுனாலதான் வரமாட்டேங்கிறார் அவமானமா எழுதினாங்க. ஆனா மண்டே அவங்க நாட்டு சார்பில் ஓட வேண்டிய ஒருவர், அவர் 1500 மீட்டர் ஓடணும். அப்ப அவருடைய சுகவீனத்தினால இவர் சொன்னார் நான் ஓடுறேன். அதையும் கிண்டல் பண்ணாங்க. தனக்கு சம்பந்தமானதுல ஓட முடியாதவர் சம்பந்தம் இல்லாததுல ஓட போறாராம், அப்படி கிண்டல் பண்ணாங்க. ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? 100 மீட்டர் ஓட்டம் வேற, 1500 மீட்டர் ஓட்டம் வேற. இது வேகமா ஓடணும், அது நிதானமா ஓடி வேகம் எடுக்கணும். இவர் என்ன பண்ணாரா? ஓட ஆரம்பித்தாராம். ஓட ஆரம்பிக்கும் போது இவருடைய காதுகள்ல ஒரு சத்தம் என்ன தெரியுமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கை தட்டுறாங்க, நல்லா ஓடுறீங்கிறாங்க. இதெல்லாம் அவர் கண்டுக்கிடவே இல்லை. ஒரு சத்தம், என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன். இந்த சத்தம் கேட்க 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 ஓடுறார். ஆண்டவர் கிருபையினால அவர் கோல்டு மெடலை வாங்கி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷனை அல்ல, வருமானத்தை அல்ல, பிழைப்ப அல்ல, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புங்க, முழு நிச்சயமா நம்புங்க. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று நம்புங்க. மூணாவது எப்படி நம்பணும்? 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசித்தான். எல்லாரும் சொல்லுங்க, எதை பார்க்காம விசுவாசித்தான்? சூழ்நிலைகளை பார்க்காத விசுவாசம். முதல் விசுவாசம், நம்ப ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு நம்புகிற விசுவாசம். இரண்டாவது விசுவாசம், சொன்னவர் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோட விசுவாசிக்கிற விசுவாசம். மூன்றாவது விசுவாசம், சூழ்நிலைகளை பார்க்காத விசுவாசம். அல்லேலூயா. சொன்னவரை பார்த்து விசுவாசிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா, கவனிங்களேன், லோத்தும் ஆபிரகாமும் பிரிகிறாங்க. பிரியும் போது லோத்து சின்ன பையனா பெரிய ஆளா? ஆபிரகாம் ஒப்பிடும்போது அவர் சிறியவர், ஆபிரகாம் பெரியவர். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் சொல்றாரு, நான் பிரையாரிட்டி எடுக்கல, நான் எடுத்த டைம் ஆகும், நான் பிரையாரிட்டி எடுத்த டைம் ஆயிரும், நீ எடுத்துக்கிட்டார். முதல்ல நீ எடுப்பா. லோத்து பார்க்கிறான், பார்க்கலாம், எங்க பார்க்கலாம்? உடனே லோத்து கண்ணில் சென்னை தெரியுது. எதிரியுது? சென்னை தெரியுது. ஆஹா, உயரமான கட்டடங்கள், வானலாவிய பில்டிங்ஸ், ஒவ்வொன்றும் மிஷின் மாதிரியே ஓடு. விழுந்தா என்ன, செத்தா என்னன்னு ஓடுது. எங்க போற, எங்கேயோ போறேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை ஐயா, எனக்கு புரியல. அப்படி ஓடுது. பார்த்தா காலையில் வெளியே போனா சாயங்காலம் வெளியே வந்தா பாக்கெட் என்ன செய்யுது? ரொம்புது. இதுதான்டா வேணும்னா. அல்லேலூயா. இதுதான் வேணும்ட்டான். கர்த்தருடைய தோட்டம் போல, ஏதேன் தோட்டம் போல. லோத்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே ஊரு புகையா எழும்ப போகுதுயா. தெரியாதா உனக்கு? என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? சென்னை கடல் மூடிறோங்கிறீங்களா? எனக்கு தெரியாது, ஒரு கதைக்கு சொல்றேன். அல்லேலூயா. அதே ஊரு புகஞ்சு போக போகுது. இன்னைக்கு கர்த்தருடைய தோட்டம் போல பச்சை பசேல் இருக்கிற அதே ஊரு புகையா எழும்ப போகுது. தெரியல. ஏன்னா அவன் கண்ணை நம்பினான். எதை நம்பினா? கண்ணை நம்பினான். சொல்லுங்க தம்பிமார், எதை நம்பினா? கண்ணை நம்பினதுனால இந்த பிள்ளை தான் வேணுங்கிறான். அல்லேலூயா.
இந்த பிள்ளைதான் கண்ணை நம்புறான், பார்க்கறான். வெளுப்பா இருக்கா, நம்ம கருப்பா இருக்கோம். அல்லேலூயா. ஒயிட் அண்ட் பிளாக் மேட்சா இருக்கும். அல்லேலூயா. கண்ணை நம்புறான். விளைவு என்ன தெரியுமா? கண்ணே போச்சு, புடுங்கிட்டா கண்ணை. அல்லேலூயா. எந்த கண்ணை நம்புறையோ அந்த கண்ணு உன்னை ரொம்ப ஆபத்துல கொண்டு விட்டுரும். அல்லேலூயா. கண்ணை நம்பி கல்யாணம் பண்ணி பிறகு கண்ணீர் வடிக்கிற பலர் உண்டு. அந்த கூட்டத்தில் நீ போய் சேர்ந்துராத ராஜா. இப்போ உனக்கு வாய்ப்பு. யூ கேன் செலக்ட் எனிபடி. இப்போ நீ யாரை வேணா தெரிந்தெடுக்கலாம். மாற்றினியோ கதமோகையா. அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் ஆபிரகாம் பாருங்க, யூ செலக்ட். நான் எடுக்க மாட்டேன். எங்க போற? பள்ளிப்படம் கட்டுறேன். எதுக்கு? கத்திட்ட கேட்கணும். அங்க போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எங்க போனோம்? உடன்படிக்கை என்ன? நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன். நீ தெற்க போனா வடக்க போறேன். நீ கிழக்க போனா, அப்போ லோத்து கிழக்க போனா ஆபிரகாம் எங்க போனோம்? அவ்வளவுதானே ஆன்சரு. ஆனா போகல. தேவ சமூகத்தில் போய் நிக்கிறான். அப்பா என்கிட்ட சொல்லுங்க, நான் எங்க போனோம்? ஆண்டவர் சொன்னாரு, இரு, உனக்கு நான் ஆன்சர் தரேன். நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் 4 பக்கமும் பாரு. அவன் போன ஒரு தசை உனக்கு நான் கூட இருக்கிறதுனால உனக்கு 4 தசை. எல்லா திசையும் நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, நீ குடியிருக்கிற வனாந்தரத்தை நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானா நான் மாற்றுவேன். ராமன் சொல்லுங்க. அதனால அவரை நம்புங்க. ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவரை நம்புங்க. சந்தேகப்படாம நம்புங்க. ஆமென். சூழ்நிலைகளை பார்க்காம நம்புங்க. சூழ்நிலையை பார்த்தா அமர்ந்துருவோம். நான் முதல்ல சொன்னது போல சொல்லுகிறேன். பேதுரு கர்த்தரை பார்த்தான், சூழ்நிலையை பார்த்தான். கர்த்தரை பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது கடல் மேல் நடந்தான். சூழ்நிலையை பார்த்த உடனே அமிழ்ந்தான். இயேசுவை மாத்திரம் பாருங்க. அல்லேலூயா. இயேசுவை பார்த்தா நம்ம அமிழ்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெயித்தவர் நம்மை ஜெயிக்க வைப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்துருவோம். சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்துருவோம். அழைத்தவரை பார்க்கணும். கூட்டிட்டு வந்தார்ல, புறஜாதி மார்க்கத்தில் இருந்து சபைக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார்ல, ஆண்டவர் போதும்னு இறங்கி வந்தீங்கல்ல, சொந்த பந்தங்கள்லாம் உதறிட்டு கர்த்தருக்குள்ள வந்தீங்கல்ல, அவர் இடையில கொண்டு விடுவதற்கு அழைத்தார். கடைசி வரை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் அழைத்தார். அல்லேலூயா. இடையில விடுகிற ஆண்டவர் அல்ல. இடையில் நம்மை வேடிக்கை பார்ப்பதற்கு விடுகிற தெய்வம் அல்ல. அவரும் பலவீனம் அல்ல. அவர் சொன்ன வார்த்தைகளும் பலவீனம் அல்ல. தேவன் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர், பலன் உள்ளவர். அழைத்து கொண்டு வந்தவர் கடைசி மூச்சு வரை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புங்க. சந்தேகப்படாம நம்புங்க. சூழ்நிலையை பார்க்காம நம்புங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சூழ்நிலையை பார்க்க கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும், ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். சூழ்நிலையை பார்க்காதே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போறார். அங்க மரணம் மரணம் மரணம். இயேசு கண்ணுக்கு சூழ்நிலை தெரியல. சொல்ல நித்திரையா இருக்கிறாள். நித்திரையா இருக்கிறாளா? செத்து போயிருக்கிறா எதிர் மகள். நித்திரையா இருக்கிறாள். உம கண்ணுக்கு அப்படி தெரியலையா? தெரியல. என் கண்ணுக்கு சூழ்நிலை தெரியல. 2 கண் உண்டு. ஒன்னு ஆவிக்குரிய கண், 2 மாம்ச பிரகாரமான கண். மாம்ச கண் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலையே தான் தெரியும். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு நேரத்திலே சமாரியாவிலே சரி ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும். அவன் சொன்னா, கஜானா பத்தி எனக்கு தான் தெரியும். யாரு? ராஜாவுக்கு கையில கொடுக்கிற பிரதானி, ராஜாவை கைப்பிடிக்கிற பிரதானி. ராஜாவுக்கு கஜானா தெரியும், இந்த பிரதானிக்கு கஜானா தெரியும். ஊர்ல உள்ள நிலவரம் எனக்கு தெரியும். ராஜா கஜானாவில் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு,
வானத்துல ஆண்டவர் மதகுகளை உண்டாக்கி ஜன்னலை திறந்து கொட்டுன்னு கொட்டினா கூட நடக்காதுப்பா. ஊழியக்காரன் சொன்னாரு, எனக்கு தெரியல, நீ கஜானா அறிந்தவன், எனக்கு படிப்பறிவே இல்லாதவன், நமக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, உனக்கு கஜானா தெரியும், எனக்கு கர்த்தரை தெரியும். அல்லேலூயா. உனக்கு கவனிங்க தம்பி, கவனிங்க, உனக்கு கஜானா தெரியும், நிலவரம் தெரியும், சூழ்நிலை தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கர்த்தரை தெரியும். ஆண்டவர் சொன்னார், செய்வார். அல்லேலூயா. அது நம்ம நாட்டு கஜானால இருந்து வருமோ, பக்கத்து நாட்டு கஜானால இருந்து வருமோ தெரியாது. 5 ஏக்கர் தருவார். 4 ஆமே, ஒரு 40 வந்தா கூட பரவாயில்லையே, 5 ஏக்கர் தருவார். அல்லேலூயா. அது உங்கள்கிட்ட இருந்து வருமோ, இனி வரக்கூடியவள்கிட்ட இருந்து வருமோ, கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனம் 500 நிறைவேறும். எங்க ஆத்துமாக்களை வச்சிருக்க தெரியாது, வரும். ஐயா, சொன்னவரை மாத்திரம் நம்புவோம், சூழ்நிலைகளை பார்க்காதுங்க, சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நான் ஆண்டவர் கிருபை நாளை இவ்வளவு நாள் இந்த ஊழியத்தில் ஓடும் போது நான் சூழ்நிலைகளை பார்க்கறது இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன நம்ம சபையில இப்போ ஆள் கம்மியா இருக்க, கீழ் சிறுப்பாக்கத்துக்கு எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சேன்னு யோசிக்காதுங்க. நான் சொல்றேன், நம்ம சபையில ஒவ்வொரு ஆளையும் யோசித்து பாருங்க, மொத்தம் 9 ஊழியங்கள். 9 ஊழியங்கள்ல 9 பேர்னு வைங்க, 9 என்று ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வைங்க, 9 4 என்னாச்சு? ஒவ்வொரு சபைகளையும் நம்ம சபைக்கு வந்த குடும்பங்களை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். நீங்க வச்சுக்கிடுங்க, நீங்க 2 பேரை வச்சுக்கிடுங்க, அப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் கொடுத்துருக்கிறோம். அப்ப அந்த குடும்பங்கள்லாம் கணக்கு பண்ண என்னாச்சு? சுமார் 100 பேர் இப்ப சபைக்குள்ள வந்தா சபை என்ன ஆகும்? மூச்சு விட முடியாம இருக்கும். பாஸ்டர், 100 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம சபை இன்னும் நெருக்கமா இருந்திருக்கும். எனக்கு அந்த ராஜ்யம் கட்டுற எண்ணம் இல்ல, தேவராஜ்யம் கட்டுற எண்ணம் தான். அதனாலதான் நான் எல்லாத்தையும் போங்க போங்க, நீங்க அங்க அந்த ஊருக்கு போங்க, நீங்க இந்த ஊருக்கு போங்கன்னு கம்மன் இருக்கிறேன். நான் நம்புறது ஜனங்களை இல்ல, நான் நம்புறது கர்த்தரை. அல்லேலூயா. சில பாஸ்டர்மாரு வந்ததே பெரிய பாக்கியம், யாரையும் எங்கே அனுப்பிடப்படாது, ஒன்னா உட்கார வைப்போம்பாங்க. அழைப்பிருந்தா, அப்ப எல்லாரும் எங்களை எங்க அனுப்ப போறீங்கன்னு யோசிக்கப்படாது, அழைப்பிருந்தா அனுப்புவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க மேல தேவ அழைப்பிருந்தா உங்களை அனுப்புவோம். நீங்க விசுவாசிங்க, சூழ்நிலைகளை பார்க்காதுங்க. ஆமென். சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது? பார்க்காதே. சூழ்நிலையை பார்க்காதே, குடும்ப வறுமையை பார்க்காதே, இப்போ இருக்கிற வியாதி சூழ்நிலைகளை பார்க்காதே, உனக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்க்காதே, உன்னால இயலாம இருக்கிற இயலாமையை பார்க்காதே, உன்னை கொண்டு சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனை பார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், பலப்படுத்த வல்லமை உள்ளவர், நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். பேதுருவே, சூழ்நிலைகளை பார்க்காதே, நீ பார்த்து அமிழ்ந்துருவா. பயங்கரமான சூழ்நிலை தான், உண்மைதான். சூழ்நிலைகள் மேல் அதிகாரம் உள்ளவர், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், சகல காரியங்கள் மேல் அதிகாரம் உள்ள ஊடாலா கமாதானா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க நெருக்கத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், உங்க தரித்திரத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், கடன் போராட்டங்கள் மேல் அதிகாரம் உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை, உன்னை விட்டு விலகுகிறதில்லை. சூழ்நிலையை பார்க்காதுங்க, கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. ஆமென். கடைசியா சொல்லி முடிக்க விரும்புகிறேன், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். வாசிக்கலாமா? 20ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. என்ன செய்யல? சந்தேகம் ரொம்ப பெரிய பிரச்சனை, பெரிய வியாதி. என்ன ஆகும் தெரியுமா? ஒரு முறை ஒரு பிள்ளையை இயேசுட்ட கூட்டு வந்தாங்க. ஏன் கூட்டு வந்த தகப்பன் சொன்னாரு, ஐயா உங்க சீசர்களால முடியலையா? ஏன் முடியல? சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? சொல்லுங்க பிரதர். சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? வியாதிகளை சுகமாக்க, பிசாசுகளை துரத்த கர்த்தர் அதிகாரம் கொடுத்தாரா? கொடுத்தார். அப்ப ஏன் முடியல? பார்த்தா இயேசுட்ட பேசுறான், பேசும்போதே வாய் விட்டுட்டான். என்ன விட்டுட்டான்? வாய் விட்டு. என்ன வாய் விட்டான் தெரியுமா? முடியல,
நீர் மனதிறங்கி ஏதாகிலும் செய்ய கூடுமானால். அப்ப என்ன அர்த்தம்? உங்களாலையும் முடியுமோ முடியாதோ தெரியலன்ட்டான். இயேசு பிடிச்சிட்டார். ஓஹோ, உன் மனசுக்குள்ள இப்போ ஒரு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்? அபிசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, அபிசுவாசம். சொன்னாரு, வியாதியை கண்டுபிடிக்கிறதான் கஷ்டம், கண்டுபிடிச்சா மருந்து கொடுக்கறது ஈஸி. சிலருடைய வியாதியை கண்டுபிடிக்கணும், டயக்னோஸ் பண்றதுதான் கஷ்டம். முதல்ல என்ன பண்றாங்க? பிளட் டெஸ்ட், அடுத்து எக்ஸ்ரே, அப்புறம் ஸ்கேன், அப்புறம் எம்ஆர்ஐ. என்ன இவ்வளவு நாள் டாக்டர் கூப்பிட்டே இருக்காரு? வியாதியை கண்டுபிடிச்சதான மருந்து கொடுத்துருவார். அது 4 மாத்திரை. எப்ப அந்த 4 மாத்திரை கொடுக்கவே எங்களை 4 நாள் அலைய வச்சீர். ஆமா, கண்டுபிடிக்கணும். ஏசு கண்டுபிடிச்சிட்டார். இங்க பாரு, நீ சொல்றதுல தெரியுது குழப்பம் வந்துட்டதான். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்ன எப்ப ஆகும்? விசுவாசிக்க கூடுமான். உடனே அவன் புரிந்து கொண்டான். நல்ல அவன் தேவையோட வந்திருக்கிறான். பாத்தீங்களா? ஆண்டவரே, ஆமா ஆமா, நான் அவிசுவாசம் உடையவன் தான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும் சொன்னான். பாருங்க, தேவ மகிமை விளங்கினது. அபிசுவாசம் இருந்தா இயேசுவையே வேலை செய்ய முடியாம கட்டி போட்டுரும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிசுவாசம் இருக்குமானால் தேவனுடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க முடியாம தடையா போயிடும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் விசுவாசிப்பேன். எப்படி விசுவாசிப்பேன் தெரியுமா? சந்தேகப்படாமல் விசுவாசிப்பேன். எப்படி விசுவாசிப்பேன்? அல்லேலூயா. பாப்போம், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். தேவனால் கூடும், நன்மை உண்டாகும். நான் பிழைப்பேன், நான் திரும்ப எழும்புவேன், நான் வாழ்வேன், என் குடும்பம் ஆசீர்வாதம் ஆகும். இயேசுவை நம்ம சபைக்கு வரேன், இப்போ சர்ச்சுக்கு வரேன், ஏதோ முடிஞ்சா பார்ப்போம். அப்படி இல்லை. கர்த்தர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவனால் கூடும், மனுஷனால் சந்தேகம் போகுதா? சொல்ல ஏன் சொல்றேன் தெரியுமா? சொல்ல சொல்ல விலகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ல சொல்ல சந்தேகம் விலகும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓ, அவரால் சகலமும் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அல்லேலூயா. நம்புறீங்களா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் தலை உயரும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என் ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். என்னைக்கு இப்படி மடங்கடிக்கப்பட்டு கிடக்காது. நான் கர்த்தருக்கா எழும்புவேன், நான் கர்த்தருக்கா பிரகாசிப்பேன், நான் கர்த்தருக்கா சுடர் விடுவேன். ஹல்லேலூயா. பிசாசே, நீ என்னைக்கு என்ன மடங்கடிக்க முடியாது. அப்படி நம்புங்க. எதாவது என்ன மேற்கொள்ள முடியாது, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரை பலப்படுத்துவார். திரும்ப எழும்புவேன், திரும்ப பிரகாசிப்பேன். என் குடும்பத்தை கர்த்தர் மறுபடி எழுப்புவார். எனக்கு நன்மை உண்டாகும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த நாள்ல ஒரு குடும்பம் நம்முடைய சபைக்கு புதுசா வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சகோதரி, ஒரு கம்பி கடையில வேலை செய்த ஒரு சகோதரி, பெருக்கி துடைக்கிற ஒரு சகோதரி, மகள், ஒரே மகள். எனக்கு அவங்க புருஷன் எப்படி போனாருன்னா எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியல. ஒரே மகள். அந்த மகளை மெடிசின் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, முடியல. பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆண்டவர் கிருபையினால படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நமக்கு சபையில உள்ள சில குடும்பங்கள், அந்த குடும்பத்துக்கு பழக்கமான குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்ட்ட போய் கடன் வாங்கினாங்க. எனக்கு தெரியும், அவங்க வேற சபையை சார்ந்தவங்க. நம்ம சபையில உள்ள குடும்பங்கள்ட்ட வந்து கடன் கேட்பாங்க. எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு. ரொம்ப அந்த சகோதரி கருப்பா காஞ்சி போய் இருப்பாங்க, மெலிந்து எலும்பும் தோலமா இருப்பாங்க. எனக்கு அந்த குடும்பத்தினுடைய ஆரம்பம், நம்ம சபை இல்லாட்டாலும் நம்ம சபை விசுவாசி பக்கத்தில் அந்த குடும்பம் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தினுடைய ஆரம்பங்கள் எனக்கு தெரியும். அல்லேலூயா. காலங்கள் போனது. அந்த பாப்பா வரும்போதெல்லாம் முழங்கால் போடும்போது, எப்படியாவது உனக்கு என்னம்மா ஆசைன்னு ஒரு நாள் நான் கேட்டேன். சொன்னான், எங்க அம்மா வந்து ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பெத்து வளர்த்து சோறு போட்டு ஆளாக்கி நரம்பு எலும்பு சதையெல்லாம் உண்டாக்கி
வளர்த்து ஆளாக்கி எருமை மாடு மாதிரி விடுறாங்கல்ல, உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். நம்ம பெத்தவங்க நல்லா இருக்கணும் தானே. ஒரு ஆமீன் வரமாட்டேங்குது பாருங்களேன். இப்ப நான் எருமை மாடுன்னு சொன்னது தப்பா சரியா? எருமை மாடுன்னா என்ன? தன் மேல மழை பெஞ்சாலும் என்னன்னு தெரியாது. உங்களை பெத்து வளர்த்தாங்களா ஐயா? பெத்து வளர்க்க இந்த தாய் தகப்பனுக்கு பசி தெரியும், தெரியுமா? எப்ப டைரி மில்க் வாங்கி கொடுத்தாங்களா? நிறைய தலையை ஆட்டுது. வாங்கி கொடுத்தாங்களா? ஒரு நாள் திரும்ப எப்பா நீ டைரி மில்க் சாப்பிட்டியான்னு கேட்டியா? டைரி மில்க்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டியா? பின்னாடி ஏதோ வேதனையும் சத்தம் வருது. என்ன சத்தம்? ஒரு நாள் கேட்டீங்களாப்பா? என்ன ஃபீஸ் கட்டி வைக்கிறிய காலேஜ் வாசல்ல என்னைக்காவது நீ நிறுத்திருப்பியான்னு கேட்டியா? ஏன் படிக்க ஆசை இல்லையா? படிக்க ஆசை இல்லையா? படிக்க எனக்கு ரொம்ப ஆசை, என்னால முடியலன்னு சொல்றாங்க. கை தூக்க பார்ப்போம். பாருங்க, 1 2 3 4. பொய் சொல்றீங்களா? உண்மையை சொல்லுங்க. படிக்க எனக்கு கொள்ள ஆசை, ஃபீஸ் கட்டுவார்லன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. 1 2 3. சில ஆள் கை தூக்க பயம், ஏன்னா அவங்க தாய் தகப்பன்னு உள்ள இருக்கு. டேய் நீ எங்கடா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனா உனக்கு அப்படியும் சிக்கல் இருக்கும் போல இருக்கு. ரைட், ஓகே. கவனிங்க 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 கவனிங்க. அவங்களுக்கெல்லாம் ஆசைதான்ப்பா, ஆனா கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், சூழ்நிலையை பார்க்காதே, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். இதை நம்புங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காம விசுவாசிக்கணும். ஆண்டவரை உறுதியா பிடிக்கணும். ஆண்டவரை உறுதியா நம்பணும். என்னை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவர். நான் இதை ஏன் திரும்ப திரும்ப பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த ஒன்று தான் எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும், இந்த ஒன்று தான் எனக்கு தெரியும். உன் குடும்பம் கர்த்தர் நடத்துவார், உயர்த்த வல்லமை உள்ளவர். என் குடும்பம்லாம் எங்கள் சபையில் ரொம்ப ஏழ்மைகள், நாங்கள்லாம் ரொம்ப எளியவர்கள். எங்கள் வார்த்தைக்கெல்லாம் ஒரு மதிப்பே இருக்காது. நாங்கள் வெரி பாப்பர் ஃபேமிலி. எங்கள் சபையில் ஏதோ நாங்கள் யூத் மீட்டிங்கில் யூத்தில் அப்படி இப்படி ஆடி ஓடுறதுனால என்ன சபையில் 4 பேருக்கு தெரியும், அவ்வளவுதான். என் குடும்பம் ரொம்ப புவர் ஃபேமிலி. நான் எனக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம், கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார். நாங்கள் கட்டடிச்சுட்டு போக மாட்டோம், சபைக்கு ஒழுங்கா வருவோம். கர்த்தர் உயர்த்துவார்னு பைபிள் வாசிக்காம இருக்க மாட்டோம், வேதம் ஒழுங்கா வாசிப்போம். சபையில் உள்ள எல்லா கூட்டங்களுக்கும் ஒழுங்கா ஓடுவோம். கர்த்தர் உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார். எங்க பாட்டிக்கு காது கேட்காது. எங்க பாட்டி வயசானவங்க. வீட்டுக்கு நடுவாசல் அதுல முழங்கால் போட்டு எழுப்பி நின்று இந்த கட்டளையை இந்த வாசகால பிடிச்சிட்டு, காது செவிடு, காது கேட்காது, ஆனா அழும். ஒண்ணு கேட்கும், சத்தம் ரொம்ப இல்லாம உள்ளுக்குள்ளேயே ஒரு சத்தம் கேட்கும். என் பிள்ளைகளை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகள். இந்த என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கிறதுக்கே கண்ணீர் வடியும். அந்த கண்ணீர்கள் கர்த்தர் நாங்கள் விசுவாசித்த விசுவாசம் எங்களை கைவிடலை. இன்னைக்கு ஆண்டவர் எங்கள் தலைகளை உயர்த்தி இருக்கிறார். நான் கிருபையா உங்களுக்கு சொல்றேன், ஆபிரகாமுடைய விசுவாசம் போல ஒரு விசுவாசம் நமக்குள் ஏற்படுவதாக. அல்லேலூயா. இந்த மகள் போயிட்டு நான் சொன்ன பாப்பா சொன்ன கல்யாணம் பண்றதை பத்தி பேசினப்ப சொன்ன பாஸ், நான் போயிட்டு வந்து 1 வருஷம் போயிட்டு வந்து இந்த கடன்களை எல்லாம் அடைச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போ சொந்த பந்தங்கள் மத்தியில் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு காலத்துல அந்த குடும்பத்தை திரும்பி பார்க்காத சொந்த மாமா எனக்கு தெரியும். இன்னைக்கு அவர் அந்த பாப்பாவை கொண்டு விட தூர இடத்துல இருந்து கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த பாப்பாவை கொண்டு விடுறதுக்கு மாமா இங்க இருந்தே ஒரு வாடகை கார் எடுத்துட்டு போலாமே. மதிக்காத சொந்தம் அந்த மதிக்கும். நீங்க எழும்புங்க, கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். செய்வாரா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுல மாற்றமே கிடையாது. இருக்கிறார், சொன்னதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்பாவை நம்பாத,
அப்பாவை நம்பாத, அம்மாவை நம்பாத. பிள்ளைகளுக்கு சொல்றேன், எங்க அப்பா இருக்கார், பார்த்துக்கிடுவார், எங்க அம்மா இருக்காங்க. இயேசுவை நம்பு. உன் தாய் தகப்பன் உன்னை உயர்த்துகிறத விட மகிமையாய் உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா ஷெல்டர்லயே அடைய விரும்புற ஆளுக்கு சொல்றேன், அப்பா உதவி செய்வாங்க, அம்மா உதவி செய்வாங்க. அப்படி ஆளுக்கு சொல்றேன், உனக்கு பலன் இல்லையான்னு கேட்கிறேன். நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சில ஆள் அப்பதான் யோசிக்கிறோம், அதனாலதான் நாங்க அப்பா அம்மாவை கீழ்ப்படுகிறது இல்ல, சுதந்திர பறவையா பறக்கிறோம். அது கேடுகட்ட வாழ்க்கை, அதுவும் தப்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துவார். ஆபிரகாமே, உன் விசுவாசம் பெரிது, அது உனக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நான் சொல்றேன், நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், நமக்கும் அப்படியே நீதியாக எண்ணப்படுகிற அளவுக்கு உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்பர் 1 சொல்லுங்க பார்ப்போம். நம்ப ஏதுவல்லாதிருந்தும் நம்பணும். 2, நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்னு நம்பணும். 3, சூழ்நிலையை பார்க்காம நம்பணும். 4, சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்படவே கூடாது. இந்த 4 இருந்தா உங்க விசுவாசம் சம்திங் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து, முழங்கால் போடுவோம், அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. வாய்களை திறந்து பாடுவோமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன். வாலிப பிள்ளைகளும் எதிர்காலங்களுக்கு ஆண்டவரை நம்புங்கப்பா, ஆண்டவரை நம்புங்க. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு நம்புவேன் என் இயேசு. சபையாய் சொல்லுங்க, இந்த வேதனையான பாதையில் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், சூழ்நிலைகளை பார்க்காம நம்புவப்பா. சத்தமா கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தம் உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வாய்களை திறந்து இயேசுவை மாத்திரம் நம்புவேன். ஆபிரகாம் விசுவாசத்தை போல என் விசுவாசம் தேவனால் கனம் பண்ணப்படும்படி நான் கர்த்தரை மாத்திரம் நம்புவேன். சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன். ஓ ஹல்லேலூயா. சந்தேகப்பட மாட்டேன். நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தாலும், நம்ப ஒரு பிடிமானம் இல்லாதிருந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் நம்பிக்கையின் அந்த ஆதாரத்தை விட நம்பிக்கையை சொன்னவர் பெரியவர். வாக்குத்தத்தத்தை விட வாக்குத்தத்தம் பண்ணினவர் மிகவும் பெரியவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் ரசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை, உன்னை விட்டு விலகிறதும் இல்லை சொன்னாரே, அவரை நம்புவேன். கரங்களை தள்ளி வாய்களை திறந்து அவரை நம்புவோம்.
வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவையே நம்புவேன், முழு நிச்சயமா நம்புவேன். அவர் மேல் என் நம்பிக்கை உண்டு, அவரே என் ஆதாரம். அல்லேலூயா. தைரியமா சொல்லுவீங்களா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், பாடுங்கள். நான் நிற்கும் பூமி, சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன விட்டு போனாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு, அப்பா என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உங்க மேல வைக்கிறேன்ப்பா. என் இயேசு ஒருவரை. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன். சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து சத்தமா வரட்டும். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமா சொல்லுங்க. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன். ஒரு வார்த்தை எனக்கு ஆறுதலா சொல்ல மாட்டாங்களா? ஒரு வார்த்தை எனக்கு பலனா சொல்ல மாட்டாங்களா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன். முழு சத்தமா சபையா சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு. You are my hope, Lord. நீங்க என்னுடைய நம்பிக்கைப்பா. நம்புவேன். இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறபடியினால, ஓ நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆண்டவரே, நீங்க என் உள்ளத்துல சொன்னத உங்களுடைய பிள்ளைகளோடு சொல்லியிருக்கிறேன். யாரையும் நம்பாம கர்த்தரை மாத்திரம் நம்ப கிருபை தாரும். உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகள் மேல உண்டாகட்டும். கிருபையாயிரும், பலனாயிரும். நீரே அவர்கள் நம்பிக்கையாயிரும். யார் அவர்களோட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதற்கு நன்றி அப்பா. சோத்திரம். அந்த சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறேன். அந்த பலத்தோடு கடந்து செல்லட்டும். கிருபை நிரப்பட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் நம்மோடு கர்த்தரை விசுவாசித்து வாழுகிற ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.